ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட மார்னிங் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங் தானே, எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ண தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணால் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரீடிங்கில் போகலாம். 6 of Cups, okay. King of Wands, Lovers, Two of Swords, Six of Wands, bottom of the deck, Five of Wands, okay. The Hierophant, okay. The Emperor, okay. Six of Swords, okay. 10 of Cups, okay. Ace of Pentacles, bottom of the deck, Judgment. Sharing, moment to moment, inner voice, the creator, postponement, okay. Bottom of the deck, morality. Stress, okay. ஓகே ஓகே, இது ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க விட்டுடுங்க. ஓகே ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட மார்னிங் எனர்ஜி செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே, ஸோ அதுக்கு மட்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் இப்படியே ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிட்டேன், ஃபுல்லாகவே டிப்ரெஷனில் இருக்கேன், எனக்கு ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, கெரியரில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, லைஃப் வந்து எப்போவுமே வந்து சேடாக இருக்குது. ஸோ எனக்கு ஒரு பீஸான ஒரு சுச்சுவேஷன் என் லைஃப்பில் இல்லை, ரொம்பவே சேடாக இருக்கேன். ஸோ எனக்கு ஒரு ஹீலிங் வேணும் உள்ளவங்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஓகே, இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம். ஓகே, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு மென்டாலிட்டி உள்ள ஒரு பர்சன். இந்த பர்சனோட கேரக்டர் பார்த்திங்கன்னா, இந்த பர்சனுக்கு யாரு கூட அட்டாச்மெண்ட்டாக இருக்க பிடிக்காது. ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த பர்சன் யாரு கூடயுமே அட்டாச்மெண்ட் ஆக மாட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறது, இந்த பர்சனுக்கு ஸோ நமக்கு கிங் ஆஃப் வாண்ட்ஸ், ஸோ இந்த கார்டு பார்க்கும்போது தெரியல. ஸோ இந்த பர்சன் ஒரு சிங்கம் மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் உள்ள ஒரு பர்சனாலிட்டி உள்ள ஒரு கேரக்டர். ஸோ யாரு கூடயுமே அடிக்ட் ஆகிறது பிடிக்காது, யாரு கூடயுமே அட்டாச்மெண்ட் இருக்கிறது பிடிக்காது. இந்த பர்சனோட மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா, நான் யாருக்காவது அட்டாச்மெண்ட் யாரு கூட எனக்கு ஆகிடுச்சுன்னா நான் அவங்களுக்கு அடிக்ட் ஆகிடுவேன். ஸோ என்னை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க, எனக்கு நிறைய ரூல்ஸ் போடுவாங்க. ஸோ நான் யாரோட ரூல்ஸும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் யாரு கூட அடிக்ட் ஆக மாட்டேன், யாரு கூட அட்டாச்மெண்ட் வச்சுருக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே, யாரு கூட அட்டாச்மெண்ட் இருக்கிறது பிடிக்காது. இந்த பர்சன் தனியாக என்ன சொல்கிறது, அவங்களுக்கு விருப்பப்படி வாழணும், இண்டிபெண்ட்டாக வாழணும், தனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணணும், ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி உள்ள ஒரு கேரக்டர். ஸோ இந்த பர்சனுக்கு யாரு கூட அட்டாச்மெண்ட் இல்லாததுனால இந்த பர்சன் அவங்க லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்களை அட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. கெரியராக இருக்கட்டும், நல்ல மணியாக இருக்கட்டும், எல்லாமே இந்த பர்சனை அட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க.
பட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு அட்டாச்மெண்ட் கிடையாது. பட் ஃபேமிலி சொல்லும்போது என்னோடய ஃபேமிலி. ஸோ ஃபேமிலிக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பர்சன். தென் பியூட்டி ரொம்ப லைக் பண்ணுவாங்க. மேபி நீங்கள் ரொம்ப பியூட்டியாக இருக்கலாம், அதனால் இந்த பர்சன் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகிருக்கலாம். பட் இந்த பர்சன் இதில் ஒரு சிலருக்கு இந்த பர்சன் மேரேஜ் பண்ணிட்டுண்டு. எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு இந்த பர்சன் உங்களை மேரேஜ் பண்ணிட்டுண்டு. உங்கள் கூட ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் மென்டலி ஃபிசிக்கலி ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிட்டுண்டு. ஸோ ஃபேமிலி உங்களை வந்து எல்லாருக்குள்ளே ஒரு சிலருக்கு ஃபேமிலி வந்து உங்களை புஷ் பண்ணியிருப்பாங்களா இருக்கும். இந்த பர்சன் உங்களை மேரேஜ் பண்ணியிருக்கலாம். ஓகே, எல்லாருக்குள்ளே ஒரு சிலருக்கு. ஓகே. அப்போது இந்த பர்சன் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் ஒரு அட்ராக்ஷன் உங்கள் மேலே. இப்போ மேரேஜ் அல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிட்டுண்டு. அந்த பர்சனே மீறி ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிட்டுண்டு. சரி, ஓகே, லைட்டாக பேசி பார்க்கலாம், இல்லைங்க லைட்டாக ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிட்டுண்டு. ஓகே. பட் இந்த பர்சனுக்கு எங்கே பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிட்டுண்டு. பட் இந்த பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மதரும் ஃபாதரும் 2 பேருமே இங்கே தேர்ட் பார்ட்டியாக வந்துட்டுண்டு. இந்த பர்சனை வந்து ஃபாதரும் மதரும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகே, கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்களா இருக்கும். பட் அந்த 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 பர்சனோட மைண்ட், அந்த அம்மாவோட அப்பாவோட ஃபாதரோட மதரோட மைண்டில் என்ன வந்துட்டுன்னா, எஸ் நம்மளோட பையன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் என்ன சொன்னாலும் கேட்பாங்கன்னு அவங்களோட மைண்ட் செட்டில். பட் இந்த பர்சனுக்கு ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஃபேமிலி என்ன சொல்கிறாங்க அது கேட்பாங்க. பட் அட்டாச்மெண்ட் கிடையாது ஃபேமிலி கூட. ஓகே. அப்போது இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு சொன்னேன் தேர்ட் பார்ட்டியாக வந்து இந்த பர்சனோட ஃபாதரும் மதரும் வந்துட்டு உண்டு. இதில் ஒரு சிலதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் காஸ்ட், டிஃப்ரெண்ட் ரிலீஜன், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு உண்டு. அப்போது இந்த பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டுருக்க டைமில் ஓவர் திங்கிங் சொல்லும்போது நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கும். பட் இந்த பர்சனோட மைண்டில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, நாட்கள் போக போக உங்கள் கூட ஒரு அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகிருக்கலாம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொன்னேன், ஒரு அட்ராக்ஷனில் தான் அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிட்டு உண்டு. பட் உங்களோட பியூட்டியாக இருக்கட்டும், இங்கே கொடுக்கக்கூடிய கேரிங்காக இருக்கட்டும், உங்களோட பிஹேவியராக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த பர்சனை ஓவராக இம்ப்ரெஸ் பண்ணிட்டு உண்டு. இந்த பர்சனை மீறி இந்த பர்சன் உங்கள் கூட ஹெவியாக அட்ராக்ட் ஆகிட்டு உண்டு. இந்த பர்சனுக்கும் நாட்கள் போக போக ஒரு அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஒரு அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகிட்டு உண்டு. அப்போ இந்த பர்சன் ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு பர்சனில், அப்போ இந்த பர்சன் ஓவர் திங்கிங் ஆக்சுவலி உங்களோட நீங்கள் இந்த பர்சனோட லைஃப்பில் என்ட்ரான பிறகு, ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் என்ட்ரான பிறகு இந்த பர்சனோட ரொட்டீன் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகிட்டு உண்டு. இந்த பர்சன் எப்போவுமே வந்து இந்த பர்சனோட கேரக்டர் வந்து பிரேக் ஆகிட்டு உண்டு. ஸோ அப்படின்னா என்ன சொல்கிறது, எப்போவுமே வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், எப்போவுமே கெரியர் மணி இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன்னா. ஸோ உங்களை மீட் பண்ண பிறகு இந்த பர்சனோட லைஃப்பில் வந்து எப்போ என்ன சொல்கிறது, ஒழுங்காக கெரியரை ஃபோக்கஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வந்துட்டு உண்டு. ஏதோ டிஸ்டர்ப் ஆகிட்டுண்டு அந்த பர்சன். ஏன்னா உங்ககிட்ட ஒரு அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகிட்டுண்டு. ஸோ உங்களால் அந்த பர்சன் டோட்லி ஒரு ஸ்டக்னஸ் வந்துட்டு. அப்போ அந்த பர்சனோட ஆல்ரெடி சொன்னேன் நம்ம ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் சொன்னேன்ல. ஸோ அப்போ அந்த பர்சனோட மைண்டில் என்ன ஆகிட்டோன்னா, இவங்க கூட நம்ம ஓவர் அட்டாச்மெண்ட் நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இவங்க கூட ஓவர் அட்டாச்மெண்ட் நமக்கு ஃபீல் ஆகிடுச்சுன்னா இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம வந்து கேட்கணும். நம்ம இவங்க கூட ஒரு அடிக்ட் ஆகிடுவோம். ஸோ இந்த பர்சனுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, யாருக்கும் இந்த பர்சனுக்கு ரூல்ஸ் போடக்கூடாது. யாரோட ரூல்ஸையும் இந்த பர்சன் வந்து ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. ஓகே. பட் அப்போ உங்கள் கூட அடிக்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் இந்த பர்சன் வர வேண்டியது இருக்கும். உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு ரெஸ்பான்ஸ் தர வேண்டியது இருக்கும். பட் இந்த பர்சனோட ஃப்ரீடம் அந்த இடத்துல வந்து பிரேக் ஆகும். ஸோ அந்த பர்சன் உங்கள் கூட ஒரு அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆனது இந்த பர்சனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே அது மட்டும் இல்லாமல் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து தேர்ட் பார்ட்டி அந்த பர்சனோட மதரும் ஃபாதரும் வந்துட்டு. ஓகே. அப்போ இந்த பர்சன் என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறது, மேபி இந்த பர்சனுக்கு வந்து மதரும் ஃபாதரும் மேபி உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். டிஃப்ரெண்ட் காஸ்ட், டிஃப்ரெண்ட் ரிலீஜன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஓகே.
ஸோ அந்த சுச்சுவேஷனால் இந்த பர்சன் ஒரு ஓவர் திங்கிங் பண்ணி பண்ணி ஒரு ஒரு கட்டத்தில் வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் நல்லா ஓவர் திங்கிங் பண்ணுவாங்க. தனியாக இருக்கும்போது இந்த பர்சன் ஃபுல்லாகவே திங்க் பண்ணக்கூடிய டைமில் என்னோடய லைஃப் வந்து கரெக்டாக இருக்கணும், நான் போடக்கூடிய ஒரு நான் என்ன மாதிரி பிளான் பண்ணணும் அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகணும், இந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். அப்போ நீங்கள் அந்த பர்சனல் லைஃப்பில் என்ட்ரான பிறகு இந்த பர்சன் அந்த என்ன சொல்கிறது அந்த பிளான் எல்லாமே சொதப்பிட்டு உண்டு. அப்போ இந்த பர்சன் ஒரு டிப்ரெஷன் மோடுக்கு வந்துட்டு உண்டு. ஏன்னா உங்கள் கூட ஓவர் அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, அப்போ இந்த பர்சன் ஒர்க்கில் அவங்க நினைக்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ உங்கள் கிட்டே மூவ் ஆன் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணிட்டு உண்டு. பட் ஏதோ அந்த பர்சன் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அட்ராக்ஷன் உங்கள் மேலே ஹெவியாக ஃபீல் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் எனக்கு இஷ்டம் இல்லை, ஃபேமிலியை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் அந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஸோ டோட்டலாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஆள் இதில் டோட்டலி ஒரு ஆள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஸோ மூவ் ஆன் பண்ணிட்டு உண்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கு, இதில் வந்து ஒரு சிலருக்கு வந்து மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க ஆன பிறகு டிவர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம். அப்படின்னா அந்த பர்சனோட ஃபேமிலினால உங்களுக்கும் அந்த பர்சனுக்கும் டிவர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம். ஸோ அது எல்லாருக்குள்ள ஒரு சிலருக்கு ஓகே டோட்டலாக அந்த பர்சன் டோட்டலாக அவங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஃபீல் பண்ணியிருப்பீங்க இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆன பிறகு நான் என்ன தப்பு பண்ணேன், என் மேலே ஒரு தப்பு கிடையாதுல்ல, ஸோ நான் உண்மையாக தானே இருந்தேன், ஸோ இதனால் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகி போச்சு. நீங்கள் ஸ்டார்டிங் நல்லா ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஸோ யூனிவர்ஸ் கிட்டே நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கேட்கலாம். ஓகே, எனக்கு ஸோ என் மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லை, நான் வந்து ஒரு உண்மையாக தான் நான் வந்து இருந்தேன். ஸோ நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் கேட்டுட்டு நீங்கள் வந்து போராடிட்டு இருக்கலாம். ஸோ இந்த பர்சனை வந்து கான்டாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிட்டு உங்களுக்கும் அவங்களுக்கும். மேபி இந்த பர்சன் உங்களை எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தந்துட்டுருக்கலாம். ஸோ நீங்களும் ஸ்டார்டிங்கில் கான்டாக்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க, கால் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க, மெசேஜ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் இந்த பர்சன் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பிளாக் பண்ணிட்டு உண்டு. ஸோ உங்களுக்கும் இந்த பர்சனை மறுபடியும் கான்டாக்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிட்டு. அப்போ நீங்கள் தன்னைத்தானே நீங்கள் ஹீல் பண்ணிவிட்டு யூனிவர்ஸ் கிட்ட ஜட்ஜ் பண்ணி உங்களுக்கு வேறு வழி தெரியலை. ஓகே, உங்களுக்கு வேறு வழி தெரியலை. ஸோ நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட எனக்கு வேறு வழி தெரியல, எனக்கு யூனிவர்ஸ் ஒரு ஜட்ஜ்மெண்ட் தரட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட ஜட்ஜ்மெண்ட் கேட்டுட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் வந்து வேறு வழி இல்லாமல் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஏதாவது இப்போ என்ன சொல்கிறது இதில் வந்து ஒரு இந்த பர்சனோட தாட்லேருந்து கொஞ்சம் வெளியே வரணும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஏதாவது வேலைக்கு போகலாம், இல்லைங்க ஏதாவது ஸ்டடி பண்ணலாம். ஸோ நீங்கள் அதில் ஏதாவது கவனித்து உங்கள் எண்ணங்களை கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் கொண்டு போயிட்டுருக்கலாம் அந்த ஒரு சுச்சுவேஷன். அப்போ இந்த பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த 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 ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன் கொஞ்சம் ஒரு 1 இயர் ஒரு 6 மந்த் தாண்டி அப்படி போயிட்டே இருந்திருக்கலாம். அந்த பர்சன் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு. ஸோ உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண முடியாத வேறு வழி இல்லை. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் போராடி பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எந்த ஒரு நீதியும் கிடைக்கல. ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் சைலண்டாக கொஞ்சம் ஒதுங்கியிருக்கலாம், வேறு வழி இல்லாததால நீங்கள் ஒதுங்கியிருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு 1 இயர் ஆகிருக்கும், இல்லை ஒரு 1.5 வருஷம் ஒரு 2 இயர்ஸ் ஆகிருக்கலாம்னு வச்சுக்கோங்களா. ஓகே, இந்த பர்சனுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஓகே இந்த பர்சனோட இன்னர் வாய்ஸ் வந்து இந்த பர்சனை கைட் பண்ணுது, இன்ட்யூஷன் வந்து கைட் பண்ணுது, பர்சனோட சோல் வந்து அந்த பர்சனை கைட் பண்ண ஆரம்பிக்குது. ஓகே, நீ எதுக்கு இப்படி இருக்கா, இந்த பர்சனோட இன்னர் வாய்ஸ் வந்து சொல்லி கொடுக்குது. மேபி அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் உண்டு, பட் ஃபேமிலி ப்ராப்ளம்னால தான் அந்த பர்சன் ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது. மதரும் அம்மாவும் சேர்ந்து இதில் வர்றாங்க. ஸோ ஃபேமிலி சுச்சுவேஷனால தான் மேக்ஸிமம் இந்த பர்சன் ஓவர் திங்கிங் பண்ணி உங்களை வந்து இக்னோர் பண்ணியிருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சனோட இன்னர் வாய்ஸ் வந்து கைட் பண்ணுது. ஓகே, இன்னர் வாய்ஸ்னு ஒரு கார்டு நமக்கு வந்துருக்குது. ஸோ அந்த பர்சனோட இன்ட்யூஷன் வந்து கைட் பண்ணுது, நீ எதுக்கு தனியாக இருக்க, உன் லைஃப் எதுக்கு நீ இப்படி தனியாக இருக்க, நீ வந்து அவங்கள போய் கூட்டிகிட்டு வா, அவங்க வந்து உன் லைஃப்பில் கண்டிப்பாக வேணும், அவங்க மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை. ஸோ மாற வேண்டியது நீ தான், நீ அவங்கள போய் கூட்டிகிட்டு வந்து இன்ட்யூஷன் இந்த பர்சனை வந்து கைட் பண்ணுது.
இந்த சோல் சொல்லிக் கொடுக்குது. இந்த பர்சனோட ஹார்ட் வந்து சொல்லிக் கொடுக்குது. நீ அவங்களும் உன் லைஃப்பில் கூட்டிகிட்டு வா, கொண்டு வா. ஸோ அவங்க மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை. ஸோ இந்த பர்சனுக்கு அவங்க பாவம், அவங்க உனக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ போ அப்படி சொல்லிட்டு இந்த பர்சனோட இன்ட்யூஷன் கெயிட் பண்ணுது, சோல் கெயிட் பண்ணுது. ஓகே. ஸோ இந்த பர்சன் முன்னாடி மைண்டு சொல்கிறத கேட்டு ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்ல. ஸோ மைண்டை என்ன சொல்லுதோ அதை கேட்டு தான் முடிவெடுப்பாங்க. ஓகே. பட் இந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் இந்த பர்சன் கொஞ்சம் ஹார்ட்டு சொல்கிறது கேட்குறாங்க. சோல் சொல்லி கொடுக்குறத கொஞ்சம் கேட்குறாங்க. ஸோ சோல் சொல்லி கொடுக்குறது கேட்குற டைமில் இந்த பர்சனுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்துட்டுண்டு. நமக்கு 6 ஆஃப் கப்ஸ் வந்துட்டுண்டு. ஸோ உங்களோட ஃபோட்டோ எடுத்து பார்க்குறது, நீங்கள் பண்ண மெசேஜ் எடுத்து பார்க்குறது, வாய்ஸ் மெசேஜ் எடுத்து பார்க்குறது. ஸோ உங்களுக்கே தெரியாமல் உங்களை வந்து மேபி வாஷ் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் இந்த பர்சன் ஹெவியாக ஃபீல் ஆகிட்டு. என்ன சொல்கிறது, மேபி இதில் ஒரு சிலருக்கு வந்து ஃப்ரெண்டாக சின்ன வயசில் ஃப்ரெண்டாக இருந்து நீங்கள் மேரேஜ் பண்ணவங்களா இருக்கலாம். எல்லாருக்குள்ளே ஒரு சிலருக்கு. ஸோ ரொம்ப ஹெவியாக மிஸ் பண்ணுறாங்க. மறுபடியும் இந்த ஸ்நேகம் கிடைக்குமா, மறுபடியும் நீங்கள் அவங்க லைஃப்பில் என்ட்ரு ஆவீங்களா, ஸோ மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு க்ரோ கிடைக்குமா. ஸோ ஒரு ஏக்கம், ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் இந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் நடந்த பிரேக்கப் ஆன சுச்சுவேஷனுக்கு பிறகு உங்களை பற்றி ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன் அவங்க இருந்தாங்கன்னா, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களை பற்றி ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனுக்கு இந்த பர்சன் வந்துட்டு உண்டு. ஓகே. ஏன்னா இந்த பர்சனோட சோல் சொல்லி கொடுக்குது. ஓகே. அப்போ ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வர டைமில் முன்னாடி இந்த பர்சன் உங்கள் கூட நடந்த நெகட்டிவான மூமெண்ட் அவங்க திங்க் பண்ணிவிட்டு உங்கள் மேலே ஒரு நெகட்டிவான ஒரு பழியை போட்டிருந்தாங்கன்னா, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சன் ரொம்ப பாசிட்டிவாக உங்கள் கூட நடந்த நல்ல நல்ல மூமெண்ட்டை மட்டுமே திங்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லுது, நீங்கள் கொடுத்த ஸ்நேகம், லவ் பண்ண டைமில் நீங்கள் பண்ண ஷேரிங்கான விஷயங்கள், ஸோ உங்களோட நீங்கள் என்ன சொல்கிறது, உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும்ல. ஸோ இந்த ஏதாவது சாங்ஸ் கேட்குற டைமில் உங்களை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ 24/7 உங்களை பற்றி கரண்ட் சுச்சுவேஷன் அந்த போது திங்க் பண்ணிட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் வேணும். பட் இந்த பர்சனுக்கு என்ன 2 சுச்சுவேஷன். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பர்சனுக்கு 2 சுச்சுவேஷன். ஒன்று ஃபேமிலி சுச்சுவேஷன். ஃபேமிலி சொல்லும்போது மதர் ஃபாதர் வந்துட்டு உண்டு, ஒன்று நீங்கள். ஸோ இது 2ல் எதை சூஸ் பண்ணுறது. ஒரு இப்போ 2 சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு வேணும். ஸோ 2ல் எதை சூஸ் பண்ணுறதுன்னு ஒரு என்ன சொல்கிறது, 2ல் எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அந்த பர்சனுக்கு. ஒரு ஸ்டாக் சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு நீங்களும் வேணும், அவங்களும் வேணும். பட் இப்போ 24 முன்னாடி இந்த பர்சன் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவங்களை மூவ் ஆன் பண்ணிட்டு உண்டீங்க. இப்போ அந்த பர்சன் ஆல்ரெடி இந்த பர்சனுக்கு ஃபேமிலி கூட அட்டாச்மெண்ட் கிடையாது, பட் ஃபேமிலின்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அந்த பர்சனுக்கு. ஓகே. பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபேமிலி வேணும், நீங்களும் வேணும். பட் 24/7 உங்களை வந்து மிஸ் பண்ணுறாங்க. ஓகே. ரொம்ப ஹெவியாக மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த பர்சனோட சோல் வந்து சொல்லி கொடுக்குது, நீ வந்து இப்படி லைஃப்பில் வந்து யாருமே இல்லாமல் நீ ஒத்தைக்கு வாழணும்னு நினைக்காத. ஸோ உனக்கு நீ வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிற. ஓகே. நீ நினைக்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் அட்ராக்ட் பண்ணிடலாம். கெரியராக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் எல்லாமே நீ அட்ராக்ட் பண்ணிடலாம். பட் உனக்கு உன்னோட கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கு உனக்கு ஒருத்தவங்க வேணும். ஸோ நீ எப்போவுமே இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் இல்லாமல் நீ வாழணும்னு நினைக்காத. உனக்கு ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் கண்டிப்பாக வேணும். ஏன்னா அதனால தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்குது. அந்த விஷயத்த சோல் சொல்லி கொடுக்குது. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சன் 24/7 உங்களை மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்க லைஃப்பில் வரணும். ஸோ அவங்களுமே யூனிவர்ஸ் கிட்ட ஜட்ஜ்மெண்ட் கேட்குறாங்க. ஏன்னா எனக்கு 2 சுச்சுவேஷன்ஸ் இப்போ ஹெவியாக இருக்குது, நீங்களும் வேணும், ஃபேமிலி இருக்குது. ஸோ எனக்கு எதை சூஸ் பண்ணுன்னு தெரியல. ஸோ எனக்கு யூனிவர்ஸ் ஒரு ஜட்ஜ்மெண்ட் தரட்டும். ஸோ யூனிவர்ஸ் ஒரு சுச்சுவேஷன் எனக்காக கிரியேட் பண்ணுங்கள். ஸோ அந்த சுச்சுவேஷன் வர டைமில் நான் ப்ராப்பராக அவங்கள கண்டிப்பாக சூஸ் பண்ணேன். ஏன்னா என்ன தான் ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கட்டும், மதராக இருக்கட்டும், ஃபாதராக இருக்கட்டும், கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சன் அவங்கள சூஸ் பண்ணதுக்கு ரெடி ஆகிட்டு உண்டு. அதுக்காக சுச்சுவேஷன் அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஓகே. ஒரு ப்ராப்பரான ஒரு சுச்சுவேஷன் வரட்டும், நான் ப்ராப்பரான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அந்த பர்சன் ரெடி ஆகிட்டு உண்டு. அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்களும் அவங்களும் இது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகுது. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் மூமெண்ட் டு மூமெண்ட்டு என்ன சொல்கிறது, ஃபாஸ்ட்டில் ஸ்ட்ரக்காகி நிற்கிறாங்க. முன்னாடி நடந்த விஷயங்களை நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு இனி எந்த முகத்தை கொண்டு உங்ககிட்ட காட்டுறது,
எப்படி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? ஸோ அந்த அந்த விஷயத்துல ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க அந்த பர்சன். அது மட்டும் இல்லாமல் கரெக்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சனுக்கு எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான சுச்சுவேஷன் கிடைக்காதனால சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு அந்த மாதிரி பாசிபிலிட்டி அமையலாம். ஓகே. ஸோ அந்த பர்சனோட திங்கிங்கன்னா மூமெண்ட் டு மூமெண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். சுச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வளைஞ்சு நெளிஞ்சு நம்ம போகலாம். நமக்கான ஒரு ப்ராப்பரான சுச்சுவேஷன் நமக்கு யூனிவர்ஸ் கண்டிப்பாக தருவாங்க. ஸோ ப்ராப்பரான சுச்சுவேஷன் வர டைமில் கண்டிப்பாக நான் அவங்கள தான் சூஸ் பண்ணுவேன். எனக்கு அவங்க வேணும் லைஃப்பில். அந்த ஒரு முடிவு இந்த பர்சன் எடுத்துட்டு உண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷேரிங்னு ஒரு கார்டு நமக்கு வந்துட்டு. இந்த கார்டு நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் வந்து எல்லார்கிட்டையும் அன்பாக பழகுங்க. எதையுமே எதிர்பார்க்காம எதையுமே எதிர்பார்க்காம எல்லாருக்கிட்டையும் நீங்கள் அன்கண்டிஷனல் நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டையுமே பழகுங்க. அவங்கக்கிட்டேருந்து பதிலுக்கு எதையுமே எதிர்பார்க்காதீங்க. ஸோ நீங்கள் அன்கண்டிஷனலாக நீங்கள் ஒரு அன்பை கொடுக்கணுன்னா பதிலுக்கு அவங்களும் அந்த அன்பை தர வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அன்பை நீங்கள் பகிர்ந்து கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு அன்பு உங்களுக்கு 2 மடங்கு அவங்கக்கிட்ட வந்து சேரும். ஓகே. ஸோ அந்த டைமில் அந்த பர்சனும் உங்களுக்கு வந்து உங்ககிட்ட வந்து சேருவாங்க. இது யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ். ஸோ எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் ரொம்ப அன்கண்டிஷனல் நீங்கள் பழகுங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் 10 ஆஃப் கப்ஸ் ஒரு கார்டு வந்துட்டு. மேபி நான் ஆல்ரெடி சொன்னேன், இதில் ஒரு சிலருக்கு மேரேஜ் ஆகி டிவர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம், 2 குழந்தைங்க வரை இருக்கலாம்னு சொன்னேன்ல. ஸோ அந்த பர்சன் வந்து இனி உங்கள் லைஃப்பில் மறுபடியும் என்ட்ரு ஆவாங்க. ஏன்னா இந்த பர்சனுக்கு உங்கள் கூட தான் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. இது வரைக்கும் அந்த பர்சனுக்கு எமோஷனல் அட்டாச்மெண்ட் யாரு கூட ஃபீல் ஆகிட்டு இல்லைங்க. கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு உங்கள் கூட ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஹெவியாக ஃபீல் ஆகுது. 24/7 உங்களை பற்றி மிஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் மேபி மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க உள்ள ஒரு பர்சனாக இருந்தால் ஸோ குழந்தைங்கள பற்றி ஃபீல் பண்ணுறாங்க, உங்களை பற்றி ஃபீல் பண்ணுறாங்க, மிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும், யூனிவர்ஸ் கிட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும்னு அது திங்க் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒரு கார்டு வந்துட்டு. மேபி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் என்ன சொல்கிறது, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் நீங்கள் மேபி ஃபேமிலி அந்த பர்சன் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. உங்களை சூஸ் பண்ணது தள்ளிட்டு ஃபேமிலி சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே இந்த பர்சனுக்கு எகெனிஸ்டாக என்ன சொல்கிறது எகெனிஸ்டாக வந்துட்டு. ஓகே. எல்லாருமே வந்து அந்த பர்சனுக்கு என்ன சொல்கிறது கூட இருந்து குழி பறிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த பர்சனுக்கு நீங்கள் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல ஸ்டார்டிங், நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உங்களுக்கு வேறு வழி இல்லாததுனால நீங்கள் இந்த யூனிவர்ஸ் கிட்ட ஜட்ஜ்மெண்ட் கேட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல. அப்போ யூனிவர்ஸ் ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிட்டு அந்த சுச்சுவேஷனில் இந்த பர்சனுக்கு ஒரு ரிலேஷன் வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே கூட இருந்து ஒரு குழி பறிக்கிற சுச்சுவேஷன் வந்துட்டு அந்த பர்சனுக்கு ஃபேமிலியோட உண்மையான முகம் தெரிஞ்சிட்டு. ஓகே. ஸோ எங்கேருந்து நமக்கு ஒரு அன்கண்டிஷனலாக ஒரு ட்ரூ லவ் எங்கேருந்து கிடைக்குது அந்த ஒரு ரியலேஷன் வந்துட்டு. ஸோ கூட இருக்கிறவங்க எல்லாம் மேபி கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சன் வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம். பட் அந்த பர்சனுக்கு கூட இருக்கிறவங்களோட உண்மையான முகம் எல்லாமே தெரிஞ்சிட்டு. ஓகே. ஸோ அதுதான் ஸ்ட்ரெஸ் கார்டு சொல்லுது. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சனும் வந்து ஒரு சுச்சுவேஷனுக்காக தான் யூனிவர்ஸ் தரக்கூடிய ஒரு உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரதுக்காக அந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஒரு கார்டு வந்துருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த பர்சன் உங்ககிட்ட ஒரு ஆஃபர் கொண்டு உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆவாங்க. ஓகே. மறுபடியும் இனி வரக்கூடிய டைம் இது வரைக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் இனி வரக்கூடிய டைமில் அவங்க ஒரு ட்ரூவாக இருப்பாங்க. ஸோ உங்கள் கஷ்டம் 2 பேருமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் படுற கஷ்டங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது. யூனிவர்ஸ் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொண்டு தருவாங்க. ஓகே. ஸோ ரொம்ப பாசிட்டிவான ஒரு கார்டு தான் வந்திருக்குது. ஸோ வீடியோ பார்க்குறவங்க ரொம்பவே பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருங்க. ரொம்பவே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நெகட்டிவான விஷயங்களை திங்க் பண்ணாதுங்க. என்ன சொல்கிறது, பாசிட்டிவாக நீங்கள் இருக்கக்கூடிய டைமில் பாசிட்டிவான விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்கும். ஸோ நீங்கள் நெகட்டிவாக இருக்கக்கூடிய டைமில் நெகட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் உங்களை சுற்றி நடக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு இங்கே நடக்காத விஷயங்கள் எதுவுமே இங்கே கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ நீங்கள் வந்து நடக்காதுன்னு எந்த ஒரு நடக்காதுன்னு ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் நீங்கள் நினைக்காதுங்க. ஏன்னா நெகட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் உங்களை சுற்றி அட்ராக்ட் ஆகும். ஓகே. ஸோ பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ண டைமில் உங்களை சுற்றி நடக்கிறது எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள், பாசிட்டிவாகவே இருங்க. உங்களை நீங்களே சந்தோஷமாக வச்சுக்கோங்க. பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிங்க, அதை பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. கரெக்டான டைமில் இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆவாங்க. ஓகே. ஸோ யாருக்காவது இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகுதுன்னா அவங்க கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.